இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். பார்த்தீங்களா, இதுக்கு இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வாயால் சொல்கிற வார்த்தை. அவர் சொல்கிறாரு, நான் தாவீதின் வேர், தாவீதின் சந்ததி, பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். தாவீதின் வேர் அப்படின்னு சொல்கிறார். தாவீதுக்கு ஒரு பெரிய மகிமையை கர்த்தர் கொடுக்குறார். தாவீதின் வம்சத்தில் தான் கர்த்தர் பிறக்கிறார். தாவீது யூத வம்சத்தை சேர்ந்தவன். யூத வம்சத்தின் சேர்ந்த தாவீதினுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை தான் நம்ம இந்த நாளில் பார்த்துட்ருக்கோம். தாவீதின் வேர் என்று சொல்ல அவர் பெருமைப்படுகிறார். காரணம் என்ன அப்படின்னா, தாவீதில் உள்ள நல்ல பண்புகள், அவன் கர்த்தரை பிடித்து கொண்ட விதம், அவன் சிறுமைப்பட்ட காலங்களில் கர்த்தர் அவனோடு இருந்து அவனை வழிநடத்தின விதம் எல்லாம் ஆண்டவர் என்ன சரி பிதாவாகிய தேவன் பார்த்துட்டே இருந்தார். ஏன்னா தாவீது தன்னுடைய தகப்பனால் ஒதுக்கப்பட்டவன், சகோதரால் ஒதுக்கப்பட்டவன், மகனால் எதிர்த்து மகன் எதிர்ப்பாளனாக மாறிட்டான். மாமனார் எதிரியாக மாறிட்டார். மனைவி கூட பிரிஞ்சு போயிட்டா. அப்படிப்பட்ட ஒரு தாவீது அந்த சூழ்நிலையிலையும் கர்த்தரை துதித்து கொண்டே இருந்தார். அவர் தன்னுடைய துதியினால் தான் மேன்மை பெற்றார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். தாவீது எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படின்னு ஆண்டவரே சொல்லுவார். தாவீதை குறித்து சாட்சி சொல்லுவார். அப்படிப்பட்ட தாவீதின் வேரில் பிறந்தது தான் இயேசு கிறிஸ்து. தாவீதின் சந்ததியில் வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. நமக்கு கூட ஆண்டவர் தாவீதின் பிள்ளைகளாக மாறும் அனுபவங்களை, கிருபைகளை கொடுத்திருக்கிறார். தாவீதுக்கு இசை 55 கூட சொல்லப்படுது, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை நித்திய உடன்படிக்கை அவனுக்கு தருவேன். அப்போ நம்ம அதை சுதந்திரித்து கொள்ளணும். தந்துட்டாரு, நம்மையும் தாவீதின் சந்ததி வேறாக மாற்றியிருக்கிறாரு. நாம் அதை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். இது யாருக்கோ சொல்லப்பட்டதல்ல, நமக்கு சொல்லப்பட்டது என்று சொல்ல விசுவாசிக்க வேண்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா, பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாக அவர் இருக்கிறாராம். பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரம்னா பிரகாசிக்கிற, அதிகாலையில் தோன்றுகிற ஒரு நட்சத்திரம். அதிகாலையின் மகனாகி விடிவெள்ளியே அப்படின்னு சத்துருவை பார்த்து கர்த்தர் சொல்லுவார். அவனை மேன்மையானவனாக தான் படைச்சார். ஆனால் அவனோ தன்னுடைய மேன்மை இழந்து போனான் என்று நம்ம பார்க்குறோம். நம்மையும் கூட கர்த்தர் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாக மாற்ற நினைக்கிறாரு. நம்ம அதுக்கு தகுதியானவர்களாக நம்மையும் மாற்றிக்கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் தாவீதின் சந்ததியில் பிறந்த நாமும் தாவீதை போல பகைவர்களை நேசிக்கவும், எளியவர்களை தாங்கவும், சிறுமைப்பட்டவனை அவனுடைய சிறுமையிலிருந்து விடுவிக்கவும், துதிக்கவும், பிரச்சனைகள் நேரத்தில் கூட நம்ம துதிக்கணும். அப்படிப்பட்ட தாவீதை போல நாம் மாறும்போது நாமும் அவருடைய வேறு சந்ததி, பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாக நம்மையும் மாற்ற வல்லவர். அவரை போல நாமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி தான் அவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் தொழுது கொள்ளுவோம். ஆமென்.